ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் ஒரு சிம்பிள் ரெசிபி தான் போட போகிறேன். தக்காளி சாதம். அதில் நோ கார்லிக் நோ ஆனியன். பேச்சுலர்ஸ்க்கு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1 போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா அது பொரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுலேயே நல்லா லாவிஷாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு, நான் ஒரு 1.5 கிலோ தக்காளி எடுத்து நல்லா அலம்பி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த பொடி பொடியாக நறுக்குன தக்காளி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த ஜூஸை விட்டுட்டு வெறும் தக்காளியை மட்டும் புழிஞ்சு அந்த வாணலியில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டு, ஏன்னா நம்ம அந்த தண்ணியோடு போடும்போது வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இப்படி போட்டிங்கன்னா இது சீக்கிரம் வதங்கிடும். நல்லா புழிஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்புறம் இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது சிம்பிள் மசாலா, சிம்பிள் ரெசிபி தான் உங்களுக்கு. இதில் பூண்டோ வெங்காயமோ எந்த விதமான தாளிப்போ கரம் மசாலா எந்த விதமான ஹெவி மசாலாலாம் இல்லை, சிம்பிள் மசாலா தான். நல்லா வதக்கிட்டு நான் இப்போ கல்லுப்பு தான் அதுக்கு போட போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வரும். அந்த கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். வெளியில் வச்சாலுமே ஒரு 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெறும்னா தனி அந்த காரப்பொடி மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இது வதங்கணும். சுருளை நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் அதில் நல்லா கலந்து வரணும். இந்த ஒரு ஊறுகாய் புளிக்காய்ச்சல் மாதிரி தான். உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு, நாட்டு தக்காளியும் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது, புளிப்பாக இருக்கும். புளிக்காய்ச்சல் போட்டால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வச்சு நம்ம, அந்த மாதிரி தான் இதுவும். அப்புறம் நம்ம மீதி இருந்தது இல்லையா, அந்த ஜூஸ், தக்காளியோட ஜூஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா பொறுமையாக வதங்கும். எல்லாம் அதில் கலந்து மசாலாலாம் சேர்ந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம்லாம் நல்லா சேர்ந்து இருக்கும். நல்ல தொக்கு பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதில் அந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா வதங்கும். இது பொறுமையாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர நேரத்துக்கு இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுப்பேன். இதை பாதி எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ நாளைக்கு பசங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். டிஃபனுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். அதனால் வச்சுட்டு இப்போ மீதி இருக்கிற சாதத்தில் இந்த இதுவை சாதத்தில் போட்டு கலந்துட போகிறேன். உதிரி உதிரியாக நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. அந்த சாதத்தை போட்டு, சப்போஸ் உங்களுக்கு சாதம் போடும்போது இப்போ போட்ட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து சாப்பிட்டு பாருங்கள், போட்டுக்காங்க. இதுக்கு அப்பளம் சிப்ஸ் வச்சு தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.